சாந்தி தவத்தினை வழி நடத்திய பேராசிரியர் அருள்நிதி நகுலேஷ் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன். எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய ஸ்கை நார்வே மனவளக்கலை மன்ற நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும், இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்பு உள்ளங்களுக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம சிந்தனைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி. அதாவது இந்த வரிகள் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வரிகள். இது சுமை தாங்கின்ற ஒரு திரைப்படத்துல மயக்கமா கலக்கமா அப்படின்ற பாடல்ல வரக்கூடிய வரிகள். கண்ணதாசனோட அற்புதமான பாடல் வரிகள் இது. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. உனக்கும் மேலே உள்ளவர் கோடி, உன்னை நினைத்து நிம்மதி நாடு. எதையும் தாங்கும் இதயம் கொண்டால் என்றும் வாழ்வில் அமைதி வரும். இந்த பாடல் வரிகளோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மை விட வசதி குறைந்தவர்களை பார்த்து நாம நம்முடைய வாழ்க்கையில திருப்தி அடையணும். அதே நேரத்துல நம்மை விட வசதியானவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் நம்முடைய வாழ்க்கையிலும் அமைதியாக நாம இருக்கணும். நமக்கும் கீழே உள்ளவர்களை பார்த்து நிம்மதி அடையணும். நமக்கு மேல இருக்கிறவங்கள அவங்களோட ஒப்பிட்டு பார்க்க கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது. நம்மை விட எவ்வளவோ பேரு வாழ்க்கையில எவ்வளவோ சிரமங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. சோ அதுல இருந்து மீண்டு ஒருத்தர் வாழ்க்கையில பல போராட்டங்களுக்கு நடுவே இருந்து மீண்டு வந்திருக்கிறாரு. ஒரு நடந்த உண்மை சம்பவத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்துல பட்டுக்கோட்டைக்கு பக்கத்துல கரம்பயம் அப்படிங்கிற ஊர்ல ஜெயராஜ் அப்படின்றவர் இருந்தாரு. அவர் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்த போது, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்ற கண்ணதாசனோட பாடல் வரிகள் தான் அவரோட வாழ்க்கையவே சாவின் விளிம்புல இருந்து மீட்டு எடுத்துட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. தற்போது அவருக்கு 40 வயது ஆகுது. அவர் பள்ளி பருவத்துல மற்ற சிறுவர்களை போல துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருந்திருக்கிறாரு. ஆனா 11வது வயதுல அவருக்கு வாழ்க்கையில நடந்த ஒரு துயர சம்பவம் அவரை முற்றிலுமாக முடக்கி போட்டுருச்சு. 1993ஆம் ஆண்டுல தன்னோட அக்காவோட அதே பகுதியில அவர் சாலையோரத்துல நடந்துட்டு போயிருந்த போது, குடி போதையில ஒரு ஓட்டுநர் லாரி ஓட்டிட்டு வந்திருக்கிறாரு. அந்த லாரி இவர் மேல மோதி அதனால பலத்த காயமடைஞ்சு முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டுச்சு. நெஞ்சுக்கு கீழே எந்த உணர்வும் அசைவும் இல்லாமலே போச்சு. தஞ்சாவூர்ல மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில 3 மாதங்கள் சிகிச்சை பெற்றும் அதுல இருந்து மீண்டு வர முடியல. அடுத்தது கோவை, சென்னை, கேரளம்னு பல்வேறு ஊர்கள்ல உள்ள மருத்துவமனைகளுக்கு போய் ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்கிறாரு. ஆனா இழந்த வாழ்க்கைய மீண்டும் அவரால பெற முடியல. இந்த சூழ்நிலையில இருந்து மீள முடியாம தவிச்சிட்டு இருந்த அவருக்கு ஏன்னா உடம்புல எந்த பார்ட்ஸுமே வேலை செய்யல. அப்போ அவர் ட்ரீட்மெண்ட் எது எடுத்தும் எதுல ஒரு பலனும் கிடைக்கலன்னு உடனே அவருக்கு தற்கொலை எண்ணம் வந்திருக்கு. சோ அதுல இருந்து மீண்டு மற்றவர்களுக்கு முன்மாதிரியா இப்ப வாழ்ந்து வந்திருக்கிறாரு. அது எப்படி சாத்தியமானது அப்படிங்கறத அவரே சொல்றாரு. அதாவது விபத்துக்கு பிறகு கைகள் மட்டும்தான் அசைவுல இருக்கு. நெஞ்சுக்கு கீழே எந்த பகுதியும் எந்த ஒரு செயல்பாடும் இல்ல. இந்த நிலையிலையும் தன்னம்பிக்கையோட ஸ்கூலுக்கு வழக்கம் போல போயிருக்காரு. அது முழுமையா அவரால செல்ல முடியாது. ஒரு நாள் முடியும், ஒரு நாள் முடியாது. முழு நேரம் ஒரு நாள் போனா கூட ஃபுல் டே அவரால உட்கார்ந்து இருக்க முடியாது. அப்போ பாதியிலேயே வீட்டுக்கு திரும்பி வந்துருவாராம். இந்த சிரமங்களுக்கு நடுவுலயும் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கிறாரு. அதற்கு பிறகு அந்த காயத்தால் ஏற்பட்ட அந்த சிரமங்கள் ரொம்ப கடுமையாயிட்டு, சிறுநீர், மலம் கழிப்பதற்கு கூட ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறாரு. அந்த தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த பெட்ஷோர் படுக்கை புண் வந்துரும். அதே போல அவருக்கும் அந்த பெட்ஷோர் அது ரொம்ப மனவேதனைக்கு ஆளாகி அவரு சாகும் நிலைக்கே தள்ளப்பட்டிருக்கிறாரு. தற்கொலை செய்து கொள்ளலாமா அப்படின்னு கூட நினைச்சிருக்கிறாரு. அப்படி ஒரு வேதனைய ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு மனவேதனையில இருந்திருக்கிறாரு. அப்போதுதான் அவர் வானொலியில கண்ணதாசனோட இந்த மயக்கமா கலக்கமான்ற பாடல் கேட்டிருக்காரு. கேட்டுட்டு அதுல இந்த உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்ற அந்த 2 வரிகள் தான் அவரோட வாழ்க்கையை வாழ்ந்து தன்னம்பிக்கையோட வாழ்வதற்கான ஒரு நம்பிக்கைய குடுத்திருக்குது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, கோவையைச் சேர்ந்த வர்மக்கலை மருத்துவர்
பாசு கண்ணா அப்படிங்கிறவர போய் பார்த்திருக்கிறாரு. அவர் கொடுத்த மருந்த யூஸ் பண்ணது மூலமா 3 மாதங்கள், 3 மாதத்துல அவருக்கு அந்த பெட்ஷோர் புண்ணு, அந்த படுக்கை புண்ணு ஆறிருச்சு. அதுக்கு பின்னாடி தென்காசியில உள்ள அமர் சேவா சங்கம் அப்படிங்கிற தன்னார்வ தொண்டு நிறுவனத்துல 2009, 2010ஆம் ஆண்டுல அங்க போய் சேர்ந்திருக்கிறாரு. அங்க வந்து முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பயிற்சி குடுத்துட்டு இருக்கிறாங்க. அங்கேயும் அந்த பயிற்சியோட சேர்த்து அவருக்கு அந்த சிறுநீர் மலம் கழிப்பு மேலாண்மைய அதை எப்படி மேற்கொள்றது, அத பத்தியும் கத்துக் குடுத்திருக்கிறாங்க. அதே போல சர்க்கரை நாற்காலியில அந்த வீல் சேர்ல உட்கார்ந்து அதை இயக்குறத பத்தியும் அவருக்கு கற்றுக் குடுத்திருக்கிறாங்க. அங்கு போன பிறகு தான் நாம எப்படி வாழணும் அப்படிங்கிறதையே அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதன் மூலம் வாழ்வதற்கு அவருக்கு ஒரு வழி கிடைச்சதுக்கு, நாம கோழையா செத்துவிடக் கூடாது அப்படிங்கிறதையும் உணர்ந்ததோட மட்டுமல்லாமல், வாழ வேண்டும் அப்படிங்கிற நம்பிக்கையும் அவருக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சது. அந்த அளவுக்கு அந்த அமர் சேவா மையம் வந்து அவருக்கு தன்னம்பிக்கைய கொடுத்திருக்கு. அந்த மையத்திலேயே கணினி பயிற்சி, செல்போன் சர்வீஸ் பயிற்சி இதெல்லாம் கத்துக்கிட்டாரு. திருப்பி அவரோட ஊருக்கே தஞ்சாவூருக்கே திரும்பி 2013ஆம் ஆண்டு வந்து அங்க ஒரு செல்போன் சர்வீஸ் கடைய வச்சிருக்கிறாரு. இப்போது அந்த தொழில் வந்து ரொம்ப அமோகமா நடைபெற்றுட்டு இருக்கு. அந்த அமர் சேவா மையத்துல இருந்தபோது அங்க பணியாற்றிய மருதம்மாள் அப்படிங்கிற பெண் வந்து அவர காதலிப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. 2 பேரும் திருமணம் செய்து கொள்ளலாம்னு அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப 2014ஆம் ஆண்டு அவங்க 2 பேரும் திருமணம் செய்துக்கிட்டாங்க. தற்போது அவரோட ஒய்ஃப் மருதம்மாள் வந்து மின் வாரியத்துல இளநிலை பொறியாளராக பணியாற்றி வருகிறாங்க. அவங்களோட வாழ்க்கையும் ரொம்ப மகிழ்ச்சியா போயிட்டு இருக்கு. அப்போ தன்னம்பிக்கையால 2014ஆம் ஆண்டு முதல் விளையாட்டு போட்டிகள்லயும் அவர் கலந்துட்டு வராரு. இந்த சக்கர நாற்காலியில போட்டி வச்சு, அதுல வட்டு எறிதல், நீச்சல் போட்டி அதுலயும் கலந்துட்டு, இதுல ஒரு முறை வெற்றியும் பெற்றிருக்கிறாரு. தொடர்ந்து 8 ஆண்டுகளாக இந்த சக்கர நாற்காலியிலேயே மாரத்தான் போட்டியிலயும் பங்கேற்று பதக்கங்களும் பெற்றிருக்கிறாரு. இவரை போன்ற இந்த தண்டுவடம் பாதிக்கப்பட்டோருக்கு தன்னம்பிக்கை அளிக்கும் விதமாக ஒவ்வொரு இடங்கள்ல போய் பேசிட்டு வராரு. தண்டுவடத்தால பாதிக்கப்பட்டோர்ட்ட விழிப்புணர்வு இல்லாததுனால தான் ரொம்ப சிரமப்படுறாங்க. அவங்களோட விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இவங்கள போன்ற இருக்கிறவங்க எல்லாம் ஒன்றிணைந்து தண்டுவடம் காயமடைந்தோர் அமைப்பு அப்படிங்கிற சங்கத்தை மாநில அளவுல 2012ஆம் ஆண்டு தொடங்கி இருக்கிறாரு. இதுல பார்த்தா மாநில செயற்குழு உறுப்பினராகவும், தஞ்சாவூர் மாவட்ட தலைவராகவும் இவர் இருக்கிறாரு. இதன் மூலம் தண்டுவடத்தால பாதிக்கப்பட்டவர்களுக்கு தன்னம்பிக்கை அளித்து, அவங்களுக்கு தற்கொலை எண்ணத்திலிருந்து மீட்டு வாழ வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தி வராரு. மிக முக்கியமா அந்த சிறுநீர், மலம் அதை எப்படி அந்த மேலாண்மையை எவ்வாறு சுயமாக மேற்கொள்வது, அதுக்கான ஆலோசனைகளையும் வழங்கி வராரு. அத வந்து அவங்களுக்கு ரொம்ப எளிதான பணிதான் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரியவும் வைக்கிறாங்க. மேலும் வெளியில செல்லும்போது சிரமம் இருக்கலாம். அது போன்ற சூழ்நிலைகள எவ்வாறு சமாளிக்கலாம், மேலாண்மை செய்து கொள்வது குறித்தும் ஆலோசனைகள தொடர்ந்து வழங்கிட்டு வராரு. நாமும் மற்ற சக மனிதர்கள போல வாழலாம் அப்படிங்கிற நம்பிக்கைய மெயினா அவங்களுக்கெல்லாம் குடுக்குறாங்க. மேலும் அந்த தண்டுவடத்தால பாதிக்கப்பட்டோருக்கு அரசு செய்து வரக்கூடிய நலத்திட்டங்கள் குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வராங்க. சக்கர நாற்காலி உள்ளிட்ட தேவைப்படுகின்ற உபகரணங்கள அரசிடமிருந்து பெற்றுக் குடுக்கறதுக்கும் உதவி செஞ்சுட்டு வராங்க. அவங்களோட டீம் எல்லாம் சேர்ந்து. அதுக்கப்புறம் பார்த்தா அரசு வந்து தொடர்ந்து நல்ல முறையில அவங்களுக்கெல்லாம் உதவி செய்து வராங்க. இப்போ வந்து 1,00,000 மதிப்புள்ள அந்த பேட்டரி வீல் சேர்களையும் அரசாங்கம் வழங்கிட்டு வருது. இது குறித்து தண்டுவடம் நெறைய பேத்துக்கு இது பத்தி தெரியாமலே இருக்கு. அவங்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதையும் வாங்கி குடுத்துட்டு வராங்க. மாவட்ட அளவில சந்திப்பு நிகழ்ச்சி அங்கங்க மீட்டிங் எல்லாம் வச்சு மருத்துவ முகாம்களும் நடத்திட்டு வராங்க. தண்டுவடத்தால பாதிக்கப்பட்டு சிரமப்படும் நிலையில உள்ளவங்க அவரோட ஃபோன் நம்பர குடுத்து, இந்த எண்ல கூட தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஜெயராஜ் அவர் வந்து அவரோட வாழ்க்கை இத பத்தி குடுத்திருக்கிறாரு. இந்த பாடல் வரிகள் மூலம் அவரோட வாழ்க்கையே எந்த அளவுக்கு தற்கொலை வரைக்கும் போனவரு, இன்னைக்கு சமுதாயத்துல எல்லாரும் அவர பத்தி பேசுற அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலைக்கு இன்னைக்கு வந்திருக்கிறாரு. அதுக்கு முக்கியமான காரணம் அவரோட அந்த தன்னம்பிக்கை, விடாமுயற்சி. அப்போ நாமளும் அப்படி இதே மாரிதான் இந்த சம்பவத்த வச்சு நாம பார்க்கலாம். அதாவது நாமளும் நமக்கு உடல்ல எல்லா உறுப்புகளும் இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. இருந்தா கூட நாம அது சரியில்ல. வாழ்க்கையில இது கிடைக்கல நமக்கு. கிடைக்காத ஒண்ண நினைத்து ஏக்கப்பட்டுட்டு, நமக்குள்ள இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படாம, நிகழ்கால வாழ்க்கையில வாழாம, எதிர்காலத்த நினைச்சு கவலைப்பட்டுட்டும், கடந்த கால நினைவுகள நினைச்சு வருத்தப்பட்டுட்டும் நம்மளோட வாழ்க்கைய வீணாக்கிட்டு இருக்கோம்.
சோ இதத்தான் மகரிஷி நமக்கு அற்புதமா வாழ்க்கையோட மூலதனம் என்ன அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்கிறாரு. உலகத்துல வாழ பிறந்தவன் மனிதன். அந்த மனிதன் உடல் ரீதியா பார்த்தோம்னா, பிற உயிர்கள விட பலவீனமா தான் இருக்கான். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, பறவையைப் போல அவனால பறக்கலான்னா பறக்க முடியாது. ஒரு சின்ன பூச்சி, ஒரு தேள் சொல்றோம். அந்த தேள்னால கூட கொல்லப்படலாம். சிறுத்தைய போல ஓட்டத்துல விஞ்ச முடியாது. சிறுத்தைய விட விஞ்ச முடியாது. முதலையைப் போல நீந்த முடியாது. குரங்கை போல மரமேற முடியாது. அந்த அளவுக்கு மரம்லாம் ஏறுறாங்க. ஆனா கூட அந்த குரங்கு ஏறுற அளவுக்கு ஏற முடியாது. கழுகோட கூரிய கண்கள் அவனுக்கு இல்ல. காட்டு பூனைகளுக்கு இருக்கும் கூரிய நகங்களும், பற்களும் கூட மனிதனுக்கு இல்ல. எனவே இந்த தற்காப்பு வசதி இல்லாதவன் மனிதன். ஆனா கூட அவனுக்கு இயற்கை தந்த மாபெரும் பரிசு சிந்திக்கக்கூடிய ஆற்றல். அதுவே அவனோட வாழ்க்கையோட மூலதனம். இந்த சிந்தனையால எந்த சூழலையும் அவனால உருவாக்க முடியும். சூழலை உருவாக்கி வாழ்ந்த அனுபவமும் அந்த ஒரு சூழல் வரும்போது, அதை உருவாக்கி நாம அதன் மூலமா வாழ்றோம். அந்த அனுபவம் கூட மூலதனம் ஆகிறது. இதத்தான் மகரிஷி ஒரு பாடல்ல அற்புதமா சொல்லியிருக்கிறாங்க. வாழ்க்கையினால் சிந்தனைக்கு மேலும் மேலும் வளம் பெருகி விட்டதினி ஒன்று சேர்ந்து வாழ்க்கையினை சிந்தனையால் வளப்படுத்தும் வகைகளையே ஆராய்ந்து முயற்சியோடு வாழ்க்கையிலே நிறைந்துள்ள துன்பம் போக்க வந்திருக்கும் அனுபவங்கள் அனைத்தும் சேர்த்து வாழ்க்கைக்கு மூலதனமாக்கிக் கொள்ளுவோம். அதாவது ஒவ்வொரு மனிதனோட வளர்ச்சி நிலைகளுக்கும் சிந்தனை இன்றியமையாததா இருக்கு. இந்த சிந்தனையை செயல்படுத்த அனுபவம் உறுதுணையாக இருக்கும். அப்போ மனித வாழ்க்கையோட நோக்கத்த நாம எதுக்காக வந்திருக்கிறோம்? இந்த வாழ்வின் நோக்கம் என்ன? அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். இன்பம், நிறைவு, அமைதி அந்த நெறிகளுக்கு முரண்படாது வாழும்போது நம்முடைய வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக மாறுகிறது. அன்பும் கருணையுமான வாழ்க்கையில மட்டும்தான் தொண்டாற்றி இன்பம் காண முடியும். தொண்டாற்றி வாழ்வதற்கு மனித நேயமும் வாழ்த்தும் மூலதனங்களாக கொள்ளலாம். அப்போ வாழ்க்கை அப்படிங்கிறது இன்பமானது. வாழ்வின் நோக்கத்திலிருந்து முரண்படும் போதுதான் துன்பம் எழுகிறது. பிறந்துவிட்ட மனிதனுக்கு வளர, வாழ பேருலகம் எங்கெங்கும் சொந்தமாகும். இறந்துவிடும் வரைக்கும் இந்த உரிமை உண்டு. எவர் இதனை தடுத்தாலும் அநீதி ஈதே. மறந்தபடி மனிதன் மனிதனை துன்புறுத்தும் மதி மயக்கம் தெளிய வைக்க அறிஞர் கூடி சிறந்த முறையில் பேதமற்று வாழ தேர்ந்துலக பொது ஆட்சி காண வேண்டும். அப்போ நம்மளோட வாழ்க்கை இன்பமயமான வாழ்க்கை. நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம புரிஞ்சுட்டு அந்த நோக்கத்துல இருந்து முரண்படும் போதுதான் நமக்கு துன்பம் வருதுங்கிறத இந்த கவியில அற்புதமா கொடுத்திருக்கிறாங்க. அந்த முரண்பாடு ஏற்படும் போது இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த இன்பம் நமக்கு தடுக்கப்படுது. அதனால வாழ்க்கை முறையை அறிந்து வாழ வேண்டும். அதற்கு ஞானம் உறுதுணை புரியும்னு சொல்றாங்க. வாழ்க்கையில போராடிட்டு இருக்கிற மனிதன் பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் நடுவுல சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறான். அந்த சிக்கல் மனவளக்கலை பயிற்சியினால் நீங்கும் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. அப்போ மனதை ஒருமுகப்படுத்து இல்ல நம்ம வாழ்க்கையோட குறிக்கோளை நாம அடைய முடியும். அதற்கு மனச நாம முதல்ல பக்குவப்படுத்தணும். மனிதன் பக்குவப்படுத்துவதற்கு 4 வகை மனப்பயிற்சிகளை மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதுதான் பிரத்யாகாரா, தாரணா, தியானம், சமாதி. அதாவது நம்ம செயல் வழியா ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மனதை ஒரு பொருள்ல பதிய வச்சு மீண்டும் புறப்பட்ட இடத்திலேயே நிறுத்துவதுதான் தியானம். தியானத்துல பழக்கப்படும் போது மனதை நம்ம மெய்ப்பொருளோட ஒன்றுபடுத்த முடியும். இந்த முறையில மனம் பழகிச்சு அப்படின்னா வாழ்க்கையின் ரகசியம் நமக்கு புரியப்பட ஆரம்பிக்கும். அப்போ வாழ்க்கை பற்றிய தெளிவான சிந்தனைய மகரிஷி நமக்கெல்லாம் அளிச்சிருக்கிறாங்க. எண்ணங்கள் தான் செயல் வடிவம் பெறதுனால உயர்ந்த எண்ணங்களால வாழ்க்கையில நேர்மை, தன்னம்பிக்கை, துணிவு, தெளிவு, பொறுப்புணர்வு, நன்றியுணர்வு போன்ற நற்பண்புகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். தெளிவுதான் துணிவை தரும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அதுதான் வாழ்க்கையும் வளப்படுத்தக்கூடிய முக்கியமான விஷயம்னு சொல்றாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கை வளம் பெற திட்டங்கள் வகுத்தல் நிறைய நம்ம வாழ்க்கை வளர்ச்சியோட இருக்கணும்னா அதுக்கு திட்டங்களை நாம வகுக்கணும். மகரிஷி அவங்க 50 ஆண்டுக்குள்ள ஓருலக ஆட்சியினை உலகம் காணணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை வகுத்து அதை செயல்படுத்த அறிவறிந்த அறிஞர்களோட அதை ஒப்படைக்கிறாங்க. ஓருலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தை வளர்க்கும் திட்டம். பார் முழுதும் பொருள் துறையில் சமநேர் நீதி.
பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம், சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு, தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம், நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம்னு அற்புதமா இந்த கவியில குடுத்திருக்கிறாங்க. அப்போ வேதாத்ரியோட அந்த சிந்தனை அந்த சிந்தனை வந்து மனம், மொழி, மெய்களை கடந்த இறைநிலை சிந்தனை. மக்கள் அனைவரையும் ஒன்றாக காணக்கூடிய அவருடைய எண்ணம் ஈடேறிக்கிட்டே தான் வருது. அவருடைய திட்டங்களை செயல்படுத்தினா நம்மளோட ஆயுள் நீளும். பயிற்சிகளை தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா, காயகல்ப பயிற்சியை செய்தாலே நம்மளோட ஆயுட்காலம் நீட்டிக்க ஆரம்பிக்கும். கவலையற்ற வாழ்வு மக்களுக்கு மிளிரும். அகத்தாய்வு பயிற்சிகள் செய்யும் போது கவலை இல்லாத மனநிலை நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். பாலைவனங்கள் எல்லாம் மறைந்து நாடெங்கும் சோலை வனமாகும். விஞ்ஞான அறிவு எல்லாருக்கும் தோன்றும். அன்பும் கடமை உணர்வும் தியானமும் ஒழுக்கமும் பற்றற்ற வாழ்வும் சமூக சேவையும் மனிதர்களிடத்துல உருவாக ஆரம்பிக்கும். களங்கமற்ற சமுதாயம் தோன்றும். அப்போ அமைதியான வாழ்வு எல்லாரிடத்திலும் நிலைக்க ஆரம்பிக்கும். எல்லா செல்வமும் எல்லாரிடத்திலையும் நிலைக்கும். மரணத்திற்கு யாருமே அஞ்ச மாட்டாங்க. கூடி வாழக்கூடிய பண்பு வளர ஆரம்பிக்கும். சோ அந்த அளவுக்கு மகரிஷி சொன்ன திட்டங்கள்ல நிறைய திட்டங்கள் இப்போ செயலுக்கு வந்துகிட்டே இருக்கு. அந்த ஓருலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோட அதுல பார்த்தோம்னா எல்லாருக்கும் ஒரே சமையல் கூடம் எல்லாம் காமனான சமையல் கூடம் வச்சு அதுல வந்து எல்லாரும் இருக்கும்போது நேரமும் மிச்சமாகும், பொருள் மிச்சமாகும், வேற வேலைகளுக்கு செல்றவங்களுக்கும் அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை பொது சமையல் கூடம் அமைக்கிற திட்டம் இதெல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ நிறைய இடத்துல பார்த்தோம்னா ஏஜ்டு பீப்புளுக்கு எல்லாம் அங்கங்க ஒரு நானா நானின்னு அதுக்கு பேர் வச்சு அதுல வந்து அவங்க எந்த ஒரு காமனான சமையல் கூடம் இருக்கு. அது வயதானவர்களுக்கு அடுத்து இளமையா இருக்கிறவங்க, வேலைக்கு போறவங்களுக்கு, அவங்களுக்கு கூட இத மாரி திருநெல்வேலி பக்கத்துல நங்கூரம்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல கூட இதே மாரி பொது சமையல் கூடம் வச்சிருக்காங்க. வச்சிருந்து வேலைக்கு போறவங்க எல்லாம் கூட அங்க காமனா வந்து அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு அவங்கவங்க வீட்ல போயிட்டு நைட்டு தூங்குறது மத்ததெல்லாம் வீடு தனித்தனியா வீடு அமைச்சுட்டு சாப்பாடு மட்டும் பொதுவான இடத்துல. சோ அது வந்து அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு. அப்போ மகரிஷி சொன்ன ஒவ்வொரு திட்டங்களும் இப்போ செயலுக்கு வந்துட்டே இருக்கு. அப்போ இதையெல்லாம் செயல்படுத்தணும் அப்படின்னா அது வந்து மனவளக் கலைஞர்களால மட்டும் தான் முடியும். ஏன்னா அந்த தொண்டாற்றி இன்பம் காணக்கூடிய அந்த மனநிலை அதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா பயிற்சிகள். மகரிஷி கொடுத்த அற்புதமான பயிற்சிகளை நாம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரணும். பயிற்சி செய்யத்தான் நமக்குள்ளாக அந்த ஒரு சிந்தனை திறன் மகரிஷி கொடுத்திருக்கிறாங்கல்ல, சிந்தனை திறனை மேம்படுத்த இன்னும் கூட அற்புதமா பயிற்சிகளை கொடுத்திருக்கிறாங்க. அந்த 3 முக்கியமான பயிற்சிகள் கொடுத்திருக்கிறாங்க. ஒண்ணு வந்து திட்டமிட்டு செயல்புரிதல், 2வது விழிப்பு நிலை அவேர்னஸ், 3வது தற்சோதனை பயிற்சிகள். அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் இப்ப நாம ஏதாவது ஒரு ஸ்பீச் நமக்கு குடுத்திருக்காங்க அப்படின்னா, அத ரெடி பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நாம திட்டமிடணும். இது என்னைக்கு வருது? இதுக்கு எத்தன நாள் இருக்கு? நாம இதுக்கு தகுந்த இதுக்கான முயற்சிகள்ல நாம ஈடுபடணும். ஈடுபட ஆரம்பிக்கணும்னா, நமக்கு வந்து அந்த அந்த ஸ்பீச்ச நம்மளால சிறப்பா குடுக்க முடியும். அப்போ அதுதான் வந்து திட்டமிடுதல். எந்த ஒரு செயலை செய்தாலும் அத திட்டமிட்டு செயல் புரியணும். தினமும் கூட நாம இன்னைக்கு என்னென்ன வேலைகள செய்ய போறோம் அப்படிங்கிறத முந்தின நாள் இரவே நாம ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு காலையில எந்திரிச்சு பிரையாரிட்டி எத முதல்ல செய்யணும், எத அடுத்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் அந்த ஒரு சிந்தனை திறன் மேம்படுத்துறதுல முக்கியமானது இந்த திட்டமிடுதல் பயிற்சி மகரிஷி குடுத்திருக்காங்க. 2வது பார்த்தா விழிப்பு நிலை. அவேர்னஸ் எப்போதும் நாம இந்த அவேர்னஸோட இருக்கிறதுக்கு தான் நெற்றியிலே உச்சியிலே ஞாபகமாயிருன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நமக்கு தவ பயிற்சிகள் உறுதுணையாக இருக்கும். தவம் செய்ய முதல் கொடுத்த தவமே பார்த்தா ஆகினையில தவம் செய்ய அதோட பலன்கள்ல என்ன கொடுத்திருக்காங்க? அயரா விழிப்பு நிலை. அதுவும் விளைவறிந்த அயரா விழிப்பு நிலை உண்டாகும். அது எவ்வளவு பெரிய விஷயம் நமக்கு. எந்த ஒரு செயலையும் ஒரு விழிப்புணர்வோட செய்யும் போது நமக்கு அதுல வரக்கூடிய பாதகங்கள் என்னென்ன, அதுல வரக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நாம சிந்தித்து செயல்படும் போது அந்த சிந்தனை திறனை மேம்படுத்துவதற்கான இந்த விழிப்பு நிலை இதுல நாம இந்த அவேர்னஸ்ல இருக்கும்போது செய்யக்கூடிய வேலை திறம்பட நாம செய்யலாம். அடுத்து 3வதா கொடுத்திருக்கிறாங்க தற்சோதனை பயிற்சி. அப்போ நமக்கு நாமே ஆராய்ச்சி செய்யக்கூடிய அகத்தாய்வு இன்ட்ராஸ்பெக்ஷன் நமக்குள்ள போய் நமக்குள்ள இருக்கக்கூடிய என்னென்ன களங்கங்கள் இருக்கு அதையெல்லாம் எப்படி சரிப்படுத்தணும்னு சொல்லி தினந்தோறும் நாம இந்த
அகத்தாய்வு பயிற்சிகளை செஞ்சுட்டு வரும்போது நமக்குள்ள இருக்க குற்றம் குறைகளை களைய ஆரம்பிப்போம். அப்போ இதெல்லாம் இந்த சிந்தனை திறனை மேம்படுத்துவதற்காக மகிழ்ச்சி கொடுத்த இந்த 3 முக்கியமான பயிற்சிகள். இத 3யும் நாம தொடர்ந்து செய்ய 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 நமக்குள்ளாக அந்த மன அலைச்சல் வேகம் நல்லா குறைய ஆரம்பிக்கும். அப்பதான் நம்ம நல்லா இருப்போம். அடுத்து நம்ம குடும்பம், ஊர், உலகம்னு சொல்லி மகரிஷி ஆண்டு 50க்குள்ள இந்த உலகம் எப்படியெல்லாம் மாறணும் அப்படிங்கிறதுக்கு திட்டங்கள வகுத்து குடுத்திருக்கிறாங்க. அதையெல்லாம் செயல்படுத்துவதற்கு நாமும் அவங்களோட சேர்ந்து செய்வதற்கு நம்மளோட அந்த சிந்தனை திறனும் உறுதுணையாக இருக்கும். அப்போ நாம நம்மள நம்மளோட உடல், உயிர், மனம் நல்லா இருக்கிறதோடு மட்டுமல்லாமல் மகரிஷி சொன்ன மாரி தொண்டாற்றி இன்பம் காண்போம்னு இந்த உலகத்துக்கு ஏன்னா கடமை நம்ம கடமைன்னா என்ன? நாம பெற்ற கடனை திருப்பி செலுத்துவது. இந்த சமுதாயம் நமக்கு நெறைய குடுத்திருக்கு. அப்போ நம்மளால ஆனது இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது, நம்மளால என்ன முடியுதோ அத நாம சமுதாயத்துக்கு திருப்பி செலுத்துவதற்கு இந்த பயிற்சிகள செய்யறது நமக்கு உறுதுணையாக இருக்கும். அப்போ அதுல பார்த்தா இந்த நம்ம லாஸ்ட்டா பார்த்தா இந்த தற்சோதனை. அப்போ இந்த தற்சோதனையில முக்கியமா நம்ம மௌன பயிற்சி. அப்போ மௌனத்துல இருக்க 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 நம்மளோட மன அலைச்சல் இன்னும் குறைய ஆரம்பிச்சு, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 1, 2 சின்ன சின்ன குறைகள கூட அத கூட செதுக்கி 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 சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் இந்த மௌன பயிற்சி. "மோனம் கை வந்தோர்க்கு முத்தியும் கைகூடும். மோனம் கை வந்தோர்க்கு சித்தியும் முன்னிற்கும்னு" திருமூலர் இந்த மௌனத்தோட அற்புதத்த பத்தி சிறப்பா குடுத்திருக்கிறாங்க. வியாசரோட மௌனம் பார்த்தா கீதை கிடைச்சது. இயேசுவோட மௌன ராகம் பைபிளா வந்தது. நபிகள் நாயகத்தோட மௌன அமுதம் திருக்குரானாக வெளிப்பட்டது. மகரிஷியோட தத்துவ மௌனம் வேதாத்திரியமாக மலர்ந்து நிக்குது. மௌனத்தோட பெருமை பற்றி அருட்தந்தை ஒரு வரியில அழகா சொல்றாங்க. "மோனமே அறிவினது அடித்தளமாம். மிக விரிவு. எல்லை இல்லை. காலம் இல்லை. மோனத்தில் அறிவு தோய்ந்து பிறந்தால் முன்வினையும் பின்வினையும் நீக்கக் கற்பும்." அப்போ எல்லா மொழிகளாலும் ஒலிகளாலும் பிறரோடு பேசலாம். ஆனால் மௌனத்தால் மட்டுமே இறைவனோடு பேசலாம். மௌனம் கடவுளின் பாஷை. உலகம் முழுவதும் மொழிகள் வேறுபடுகின்றன. மௌனமோ ஒரே மாதிரியாத்தான் இருக்கு. அதனால்தான் இந்த மொழியில இறைவன் எல்லோரோடும் பேசுகிறார். அப்போ இந்த இடத்துல எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி, நான் உடற்பயிற்சி, தவம், காயகல்பம் தவறாமல் செய்வேன் அப்படின்னு சொல்லி நாம ஒரு சங்கல்பம் எடுத்துக்கலாம். நான் உடற்பயிற்சி, காயகல்பம், தவம், தற்சோதனை பயிற்சிகளை தவறாமல் செய்வேன். நான் தினந்தோறும் உடற்பயிற்சி, காயகல்பம், தவம், தற்சோதனை பயிற்சிகளை தவறாமல் செய்வேன். நாம இப்படி தினந்தோறும் சங்கல்பம் எடுக்க 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 இந்த சங்கல்பம் நம்முடைய உடல் செல்கள்ல பதிந்து நமக்கு மனநிலை எப்படி இருந்தா கூட பயிற்சிகளை செய்வதற்கான அந்த சூழ்நிலையை சிறப்பாக அமைத்து கொடுக்கும். அப்போ இந்த காலத்துல இந்த மாதங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லா மன்றங்கள்லயும் மௌன நோன்பு நடைபெற்று வருகிறது. நம்மளோட ஆன்லைன்லயும் கூட அடுத்து மௌனம் நிகழ்வுகள் நடைபெற இருக்கும். அப்போ நம்மளால என்னைக்கு முடியுதோ நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மன்றங்கள்ல போய் கலந்துக்கலாம். இல்ல ஆன்லைன்ல நடக்கக்கூடிய மௌன நிகழ்வுகள்ல, இல்ல எதுவுமே போக முடியாட்டி கூட வீட்லயே நம்ம ஒரு வாரத்துல ஒரு அரை நாள் நமக்காக ஒதுக்கி இந்த மௌன பயிற்சிகளை நாம மேற்கொள்ளும் போதுதான் நமக்கு இந்த தலைப்புல குடுத்த மாதிரி உனக்கும் கீழே உள்ளவர் கோடி. நமக்கு கீழே எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு மனவளக்கலைனா என்னன்னு தெரியாதவங்க கூட இருக்காங்க. ஆனா நமக்கு கிடைச்ச அரிய பொக்கிஷமான இது ஒண்ணே போதுமே நமக்கு. எவ்வளவு வாழ்க்கையில என்னென்ன நமக்கு தேவையோ எல்லாமே இந்த மனவளக்கலையில இருக்கு. அப்போ இல்லாததை நினைச்சு வருத்தப்படாம நமக்கு கிடைச்ச இந்த அற்புதமான பொக்கிஷமான இந்த மனவளக்கலை பயிற்சிகளை தொடர்ந்து செய்யணும். எப்படி அவருக்கு ஒன்லி கை மட்டும்தான் அந்த ஜெயராஜன்ற அவருக்கு கை மட்டும்தான் வேலை செஞ்சது. அப்படி இருந்தவரே தன்னம்பிக்கையோட இருந்து இன்னைக்கு வாழ்க்கையில அவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அப்போ நமக்கு எல்லா உறுப்புகளும் நல்லா இருக்கு. அந்த உறுப்புகளை எப்படி சரியா வச்சுக்கணுங்கிறதுக்கான பயிற்சி முறைகளையும் நமக்கு அப்படியே ஒரு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி படிப்படியா நமக்கு மகரிஷி அற்புதமா எளிய முறையில வடிவமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. அப்போ நமக்கு உள்ள அது இல்ல இது இல்லைங்கிறத விட்டுட்டு நமக்கு கிடைச்ச இந்த பொக்கிஷமான இந்த மனவளக்கலை பயிற்சிகளை தொடர்ந்து செய்து நாமளும் நம்மளோட வாழ்க்கையில எல்லா துறைகளிலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் பெற்று நம்மளோட வாழ்க்கை மட்டுமல்லாம இந்த சமுதாயத்துக்கும்
தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று கூறி என்னுடைய இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை காணிக்கையாக்குகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.